1991 மே 21 செவ்வாய்க்கிழமை எங்கள் மாமா சுந்தரராமன் அவருடைய தலைமையில் கொத்தப்பாக்கம் கான்வென்ட்ல இருந்து பாதிரிப்பம் வரையும் எந்த போஸ்ட் மரமும் விடல. எல்லா போஸ்ட் மரத்துலையும் ஏறி ஆப்போசிட்ல இருக்கிற மரத்துலையோ கிளையிலையோ வந்து திமுக கழகத்தினுடைய கொடிகளை கட்டுறோம், செவரெல்லாம் விளம்பரங்கள் எழுதுறோம், தரையிலெல்லாம் வந்து தார் சாலையெல்லாம் உதயசூரியன் வரைகிறோம். இதையெல்லாம் முடிச்சு எங்கள் ராமத்தை வீட்டில் என்ன பண்ணுறோம், டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஒரு 10:30 மணிக்கு அப்படி கிளம்பலாம், 11 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னும் போது ஒரு இடியான செய்தி வந்து வருது, இது மாதிரி ராஜீவ்காந்தி வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் கொல்லப்பட்டார் அப்படின்ட்டு. அதன் பிறகு ஒரு 2 நாள் வந்து இந்த தமிழகம் வந்து சந்தித்த விஷயங்கள், அந்த பதப்படப்பு, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் எந்த திமுக காரங்களும் மறந்துருக்கவே முடியாது. ஏறக்குறைய 34 வருடங்களுக்கு பிறகு அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்து தினமும் தினத்தந்தியில் வந்த செய்திகளில் வந்த பெயர்கள் கார்த்திகேயன், புருஷோத்தமன், மல்லிகை, சிபிஐ, சிவராசன், தானு, வேதாரண்யம் சண்முகம், சுபா சுந்தர், ஹரிபாபு கேமரா, மனித வெடிகுண்டு, பெல்ட் பாம். ஸோ எல்லாமே இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயர்கள்லாம் அந்த 34 வருடங்களுக்கு முன்பாக கண்ணில் தட்டுப்பட்ட பெயர்கள் எல்லாம் ஒரு வெப்சீரிஸ் வந்து ஞாபகப்படுத்தியிருக்கேன். அந்த வெப்சீரிஸ் பெயர் வந்து த ஹண்ட் ராஜீவ் காந்தி அசாசின்ஸ் கேஸ். ஸோ சோனி லிவ்ல ஒரு 7 எபிசோடாக ரிலீஸ் ஆகிருக்கு.